நம சிவாய அனைவருக்கும் வணக்கம். அழகான இந்த வீடியோக்குள்ளே உங்கள் கூட நானுமே சில தொழில்கள் கேட்டிருந்தீங்க. பெருமாள் ஃபோட்டோவுக்கு ஏலக்காய் மாலை நாங்கள் உங்கள் வீடியோ பார்த்துட்டு போட்டோமா, ஆனால் திருப்பி அது 10 நாள் கழித்து எடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. பிறகு வாட்ஸ்அப் மூலியமாகவும் சில தொழில்கள் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ மீண்டும் ஒரு முறை. இதுவரை நாம் பழைய வீடியோ நாங்கள் பார்க்கல ஆனால் சொல்கிறவங்க, இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், பழைய வீடியோ நாங்கள் பார்க்கலமா ஒன்றுமே புரியலன்றவங்களுக்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பார்க்கல, மீண்டும் அந்த வீடியோ நான் கொடுப்பேன். மறக்காமல் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே புரியும். சரி, என்னுடைய அன்பு தோழிகளுக்காக மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோ என்னென்னா, பெருமாள் ஃபோட்டோவுக்கு நம்ம ஏலக்காய் மாலை போட்டோம். நம்ம கிட்டே இருக்கிற பெருமாள் ஃபோட்டோ கழுவ ஒரு 16, 21 அல்லது 108 அன்னு சொல்லி நம்ம ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாலை போட்டிருக்கோம். அதை நாம் திருப்பி ஒரு 15 நாள் கழித்து நம்ம அதை எடுத்து கொண்டு போய் பூஜை குப்பையில் நம்ம வீசிடக்கூடாது. அதை நம்ம வீசாமல் அந்த ஏலக்காவை கொண்டு போய் ஒன்று பீரவாவில் வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம சமைக்கிற பொருளை நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். ஒன்று பாயாசம் அல்லது பொங்கல் இல்லை ஏலக்காட்டி, அந்த மாதிரி இனிப்பு பொருள்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? நம்ம ஏலக்காவை ஒரு அருள் பிரசாதமாக நம்ம சாப்பிடலாம். மனதார பிரசாதமாக நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ரொம்ப விசேஷம். மீண்டும் அந்த பழைய மாலை எடுத்த உடனே புது மாலை நம்ம போட்டுடணும். அந்த ஃபோட்டோக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி அப்படி சொன்ன மாதிரி 16 இல்லை 21 இல்லை 48 இல்லை 101 அந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ கழுவ அதை நீங்கள் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம ஏலக்காய் வாங்கும்போது ஒரு சமையல், இப்போ நம்ம மளிகை சாமான் வாங்க போவோம், ஏலக்காய் ஒரு 50 இல்லை 100 கிராம் வாங்கி வீட்டில் வைங்க. ஏன்னா லக்ஷ்மி கட்டாட்சம் ஏலக்காய் ரொம்ப ரொம்ப விசேஷம். வாங்கி வச்சா கூட ஒன்று அது வேஸ்ட் ஆகாது. அந்த ஏலக்காய் வாங்கிட்டு வந்த உடனே அதில் பெருசாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரு பச்சை கலர் ஊசியில் நூல் போட்டு அதை ஒன்றுன்னா கோர்த்துங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அதை கோர்க்கும் போது மனம் இருக்கும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அழுவா உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி அந்த அழுவா கோர்த்துட்டு கொண்டு போய் பெருமான் ஃபோட்டோக்கு போடுங்க. 15 நாட்கள் அந்த ஏலக்காய் இருக்கிற மனம் உங்கள் வீட்டில் வரக்கூடிய பணத்தை தக்க வைக்கும். வீண் செலவு ஆகாது. தண்ணிமாக செலவாயிடும்னு சொல்லி சில பேர் சொல்கிறீங்க இல்லையா? ஏன் தண்ணியை நம்ம அதிகமாக வீண் செலவு பண்ணக்கூடாது. தண்ணிக்காகவே நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஏன் நம்ம அதிகமாக தண்ணி செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காத்திருந்து பாருங்கள். அதே மாதிரி வீட்டில் தண்ணி மாதிரி பைசா செலவாகுதுமா, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் ஆனால் நிற்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லி சில பேர் வருத்தப்படுறது எனக்கு மன வருத்தமாக இருக்கும். சில டைமில் நான் கேட்கும்போதே அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, நான் எப்போவுமே என்னோடய வீடியோஸில் பல தடவை நான் சொல்லியிருக்கேன், நம்மளுடைய தலை விதியை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் நம்ம இந்த மாணவ பிறவியில் பக்தியில் நாம் இறைவனை ஜெயிக்கலாம். உண்மையான அன்பில், உண்மையான பக்தியில், பகவானே நான் இந்த உலகத்தில் பிறந்துட்டேன், நீ என்னை காப்பாற்று, நான் வாழணும்னா எனக்கு செல்வம் வேணும் இல்லை, நீ கொடு, என் தேவைக்கு பணம் கொடு, நான் வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், ஆனால் பணம் நிற்க மாட்டேங்குது, வர பணத்தை வீட்டில் தக்கணும், லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் இருக்கணும் இல்லைங்களா? அப்படின்னா நாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. ஏலக்காய் மாலை அது இவ்வளோ ஒரு சின்ன, கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 20 நிமிஷம் வேலை தான். அது அதிகமாக சீக்கிரமாக கோர்க்குறவங்க 10 நிமிஷத்தில் கோர்த்துடலாம். நம்ம பொறுமையாக அதை கொஞ்சம் ஒன்றா தேர்ந்தெடுத்து நம்ம கோர்க்கறதுக்கு குறைஞ்சது 20 நிமிஷம் வேணும். ஏன்னா 101 பண்ணவங்களும் கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரம் வேணும். நம்ம ஒரு 48 தான் கோர்க்குறோம், இல்லை அதுக்கும் கம்மியாக ஒரு 16, 24, ஒரு 48 தான் கோர்க்குறோம்னா ஒரு 20 நிமிஷம் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஃப்ரீயாக இருக்கும்போது அதை நம்ம கோர்த்து வச்சிட்டோம்னா இந்த காலங்காத்தில், அது வெள்ளிக்கிழமை நாளில் சனிக்கிழமை நாளில் பெருமானுக்கு ஏலக்காய் மாலை போடுவது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அது வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை காலையில் அந்த பூஜை நேரத்தில் போடுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் போட்டிங்கன்னா இன்னும் விசேஷங்க. சரிங்களா? ஏன்னா வரப்படம் நமக்கு தக்க வச்சுக்கணும் இல்லையா? அதனால் மறக்காமல் இந்த சின்ன சின்ன வழிபாடெல்லாம் பண்ணுங்க. நிச்சயமாக பகவான் அருளால் நமக்கு எப்போவுமே லக்ஷ்மி கட்டாட்சம் நம்ம வீட்டில் எப்பொழுதும் நிலசி இருக்கும். தர்மம் ஒன்றே நம்மளை காக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம வர பணத்தில் அதில் ₹1 நீங்கள் சம்பாரிச்சாலும், ₹10 சம்பாரிச்சாலும், 100, 1000, லட்சம் எவ்வளோ சம்பாரிச்சாலும் பரவாயில்லைங்க, அதில் ஒரு காணிக்கை அன்னதானத்துக்கு எடுத்து வைங்க. உங்கள் பக்கத்தில் யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ₹100, 50 உங்களால் என்ன முடியுமோ கொடுங்க. இந்த தர்மந்தாங்க உங்களோட வளர்ச்சிக்கு காரணமாகுமே தவிர வேறு எதுவும் கிடையாது. அதுக்கும் மேலாக நமக்கு ஒரு நல்ல மனம் நமக்கு வேணும்.
யாரையும் பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது, யாருக்கும் நாம் தீமை பண்ணக்கூடாது, தெரியாமல் கூட நாம் யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தாலே போதுங்க, நாம் இறைவன்கிட்ட அவங்களுடைய மனதில் நாம் இடம் பிடிச்சிடலாங்க, இல்லைங்களா? இறைவன் இல்லைன்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. அப்படி எப்படிங்க காலையில் சூரியன் நைட்டு சந்திரன் சொல்லி அமாவாசை பௌர்ணமி 3 மாதத்துக்கு காற்று மழைன்னு சொல்லி எப்படிங்க வந்துக்கிட்டு இருக்கு? நிச்சயமாக இந்த உலகத்தில் இறைவன் நாம் செய்யக்கூடிய அனைத்து செயலையுமே பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க, வாட்சிங். நம சிவாய வாழ்க, அதன் தாழ்வாழ்க, இப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ்வாழ்க. வெற்றிவேல் முருக, வெற்றும் நீதான வீரமும் நீதான முருக, பெருமானே போச்சு போச்சு. உங்களுடைய அன்பு தெய்வமகள் என் விகாஷினி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதோ 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தெய்வமகள் என் விகாஷினி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள் உங்கள் கூட நானும் பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். சாமியே துணை. ஓம் நமச்சிவாய முருக, பெருமானே நாராயணா கோவிந்தா கோவிந்தா, கோவிந்த ரக்ஷக கோவிந்தா கோவிந்தா, ஹரி கோவிந்தா, பெருமானே ஹரி கோவிந்தா, நாராயண ஹரி கோவிந்தா, ராம பெருமானே கோவிந்தா, கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்தா கோவிந்தா, ஹரி கோவிந்தா, வெங்கடரமணா கோவிந்தா, ஸ்ரீமன் நாராயணரே கோவிந்தா கோவிந்தா. ஓம் நமச்சிவாய. அப்பனே சிவபெருமானே, தாய் தந்தையாரே போச்சு போச்சு. நன்றி.